ஸ்ரீ பிருந்தாவன திருத்தல மாஹாத்மியம் ஸ்ரீ சத்குரு கூறினார். இந்த அழகான பிருந்தாவன வனம் பிரம்மதேவராலும் மற்ற தேவர்களாலும் விரும்பப்பட்டது. எல்லாமே தெய்வீகமானது. கொடிகள், மரங்கள், புல் மற்றும் பல. அவர்கள் விலங்குகள் மற்றும் பறவைகள் வடிவில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் கூட்டாளிகள். அவர்கள் யமுனை நதிக்கரையில் ஸ்ரீகிருஷ்ணரின் சேவையில் விளையாட்டுத்தனமாக ஈடுபடுகிறார்கள். உண்மை உலகத்தின் அதிபதியான பிரம்மதேவர் புல்லாக பிறக்க விரும்புகிறார். அந்த பிருந்தாவனத்தின் பெருமையை யாரால் விவரிக்க முடியும்? மகாதேவர் காசியை விட்டு ஒரு ஆலமரத்தின் அடியில் சென்றார். இந்த பிருந்தாவனத்தில் எப்போதும் ஸ்ரீ கிருஷ்ணரையே அவர் தியானிப்பார். வைகுந்த பெருமான் அங்குள்ள மாடு மேய்க்கும் கிராமத்தை காக்கிறார். அந்த பிருந்தாவனத்தின் இந்த மகத்துவத்தை எப்படி செய்வது? இந்த வனத்தில் தினமும் முகுந்த பகவான் மஞ்சள் நிற உடை அணிந்து புன்னகைத்து கொண்டே புல்லாங்குழல் வாசிக்கிறார். மயில் கிரீடம் அணிந்த பலராமர் தனது நண்பர்களுடன் அங்கும் இங்கும் மாடுகளை ஓட்டி பல்வேறு விளையாட்டுகளை ரசிக்கிறார். இப்போது காட்டில் அவர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து பகாசுரன் மற்றும் அரக்கன் வத்சாசுரனை மகிழ்ச்சியுடன் கொன்றார். முற்காலத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மிகவும் அழகான பசுவின் ஆடையை உடுத்தி கபித்த மரத்தின் பழங்களை உட்கொண்டார். இந்த காட்டில் பாம்பு வடிவில் இருந்த ஒரு அரக்கனை கொன்றுவிட்டு மாடு மேய்ப்பவர்களுடன் யமுனை நதிக்கு சென்றார். காட்டில் உணவுடன் நின்று விளையாடி கொண்டிருந்த நான்முக பிரம்மதேவர் கூட இது கண்டு திகைத்தார். இந்த காட்டில் ஏரியின் கரையில் குழந்தைகள் விளையாடி பனை மரங்களை கூட வெட்டினர். மாடுகள் அழுத்தி குழந்தைகள் மந்தைகளுடன் கேசவனுடன் தரையில் பழங்களை அனுபவித்து மகிழ்ந்தனர். இந்த காட்டின் மைய கரையில் உள்ள வேப்ப மரத்தில் ஏறி மஞ்சள் அங்கி அணிந்திருந்தார் பகவான். பரமபுருஷ பகவான் தேவதைகளின் புரவலர்களின் பாடல்களை பாடி இருள் நடுங்கும் தலைகளின் பேட்டைகளுக்கு மத்தியில் நிகழ்த்தினார். இந்த காட்டில் ஸ்ரீமுகுந்தரான பரமபுருஷ பகவான் கருணையுடன் மருந்தின் நெருப்பை குடித்து தனது உறவினர்கள் அனைவரையும் பாதுகாத்தார். காட்டில் நெருப்பை கொடித்த பகவான் கோகுலவாசிகளை முழுவதுமாக காத்தருளினார். தன் பொழுதுபோக்கின் நடுவிலும் பலராம சுவாமி தன் கையால் அரைந்து தன்னை அணுகிய பிரலம்பாசுரனை ஒரு முறை அடித்து வீழ்த்தினார். இந்த காட்டில் குடும்ப செல்வம், உறவின்மை, சடங்குகள் போன்றவற்றால் போதையில் இருந்த பிராமணர்களையும் தன்னையே வெறுப்பவர்களையும் ஏமாற்றினார். அவர்களின் அழகிய உணர்வுகளை கண்டு வியந்த கற்புடை பெண்மணி அவர்களை அழைத்து சென்று அவர்களுக்கு வழங்கிய உணவை தானே சாப்பிட்டார். கோபம் கொண்ட தேவேந்திரனால் ஏற்பட்ட மழையிலிருந்து ஸ்ரீ முகுந்த பகவான் கருணையுடன் இந்த காட்டில் உள்ள தனது மக்களை காப்பாற்றி அருளினார். 7 தினங்கள் இந்த கோவர்த்தன மலையை தனது இடது திருக்கரத்தின் சுண்டு விரலால் பிடித்து சிரித்த முகத்துடன் தாங்கி அருளினார். அப்போது யமுனை நதி பகவான் அந்த நதிக்கரையில் உள்ள இந்த வனத்தில் புல்லாங்குழல் மற்றும் தாமரை மலர்களின் ஓசையால் அடக்கப்பட்டது. அவருடைய வசீகரமான மார்பு தேவி ராதையின் மார்பகங்களை தடவியபடி அவள் ராசலீலையின் விழாக்களில் மகிழ்ந்தாள். இந்த காட்டில் அரிஷ்டாசுரன் காளை வடிவத்திலும் கேசி என்ற அரக்கன் குதிரை வடிவத்திலும் தோன்றினர். தேவேந்திரன் மற்றும் பிற தேவதைகள் இல்லாத அவரது முஷ்டியின் அழிவுடன் ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு லேசான பொழுதுபோக்கால் அவரை வீழ்த்தினார். இந்த காட்டில் அழகிய மாதவனின் திருவடி சுவடுகளை கண்டு அவன் உடலெல்லாம் சிலிர்த்தது. கண்களில் நீர் நிரம்பி தொண்டை அடைத்து கொண்டு மயங்கி விழுந்தார். குதிரை வடிவத்தில் வந்த கேசி எனும் அரக்கன் தனது மாமனாகிய கம்சனை கொன்று இந்த காட்டில் மனதை நிலைநிறுத்தி கொண்டாலும் இந்த காட்டில் தனது மனதை நிலைநிறுத்தி கொண்ட கண்ணன் முடிவில்லாத விளையாட்டுகளும் மற்றும் உலகங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பவனும் உத்தவர் தனது அனுமதியுடன் தனது நண்பருக்கு ஆறுதல் கூறிவிட்டு மரியாதையுடன் மாட்டுத் தொழுவத்திற்குள் நுழைந்தார்.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கூட்டாளிகளில் சிறந்தவரான உத்தவர் கூட இந்த காட்டில் புல்லாக பிறப்பதே சிறந்தது என்று நினைத்தார். கோபிகைகளின் தாமரைகளின் மகரந்த தூளால் அவரது உடல் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கோவிந்தரின் பொழுதுகளின் சுவையை பாடுவதில் அவரது மனம் குழப்பமடைந்தது. பகவான் கேசவரின் பாத தூசி துவாரகையிலும் கிடக்கிறது. கோபியர்களின் பாத தூசி வேறு எங்கும் அரிதாகவே காணப்படுகிறது. கோபியர்களின் பாத தூசி வெறும் தீண்டத்தக்கதாக இருந்தது. ஸ்ரீகிருஷ்ணனின் பக்தி பிறக்கிறது. அதை அடைவதற்கு வேறு எந்த வழியும் இல்லை. கோபியர்கள் அன்பையும் பக்தியையும் பூமிக்கு மட்டுமே அறிமுகப்படுத்தினர். பிரம்மதேவர் போன்ற தேவர்களுக்கு கூட மையல் உணர்வு என்ன என்பது தெரியாது. ஜெகநாத பிரசாதம் மற்றும் ஜானவி நதியான கங்கை நதியின் நீர் மற்றும் பிருந்தாவனத்தின் தூசியும் முப்பெரும் பிரம்மமே ஆகும். இந்த முப்பெரும் பாதையை புறக்கணித்து முட்டாள்தனமாக இருப்பவர்கள் மிகவும் தூய்மையானவர்கள். ஸ்ரீஹரியின் நாமத்தை ஜபிப்பதில் விருப்பமில்லாதவர்கள் பயங்கரமான நரகத்திற்கு செல்கிறார்கள். நான் தங்களுக்கு உண்மையை மட்டுமே உரைக்கிறேன். அந்த உண்மையை மீண்டும் கூறுகிறேன். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. யமுனை பிரம்மதேவர் மற்றும் பிற தேவர்களால் அரிதாகவே காணப்படுகிறது. அவன் சண்டாளனாக இருந்தாலும் வராகனாக இருந்தாலும் சரி, ஒழுக்கம் கெட்டவனாக இருந்தாலும் சரி, பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் அருளால் அவர் இந்த சிறந்த இருப்பிடத்தை அடைகிறார். அறியாமையால் பிரஜவாசிகளிடம் சிறிய குறையை காண்பவர்கள் அவர்கள் இவ்வுலகில் தீயவர்களாகவும் பாவம் உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்களுடன் தொடர்பு கொள்வதை தவிர்க்க வேண்டும். இந்த பிரஜவாசிகள் நிச்சயமாக பகவான் கோவிந்தரின் கருணைக்கு பாத்திரமானவர்கள். இதை தெரிந்து கொண்டு மிலேச்சர்களுக்கு கூப்பிய கைகளுடன் வணக்கம் செலுத்த வேண்டாம். இந்த பிருந்தாவனம் ஆனந்தம் மற்றும் ஆரோக்கியம் நிறைந்த இடம். தூய அறிவும் பார்வையும் கொண்ட ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கே அது தெரியும். முட்டாளே, உன்னுடைய தவறினால் மகா பரிசுத்த ஸ்தலத்தை மாசுபடுத்தாதே. இந்த தெய்வீக பிருந்தாவனம் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாதங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இடியின் நாபியில் வீற்றிருக்கும் ஸ்ரீஹரி கோவிந்த பகவானை நான் வணங்குகிறேன். இவ்வுலகில் யமுனை நதிக்கரையில் இவரை காண்பவர் உண்மையில் அதிர்ஷ்டசாலி. இது சாண்டில்ய முனிவரால் வழிபடப்பட்டு வஜ்ரநாபனால் அமைந்துள்ளது. ஸ்ரீ பிருந்தாவனத்தின் அதிபதியான கோவிந்த ஹரியை பக்தியுடன் வணங்க வேண்டும். வணங்கும் பக்தர்களுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை பிருந்தாவன நாயகர் தந்தருள்வார். ஸ்ரீ பிருந்தாவன மகாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.